ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 16வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அன்னைக்கு என் தாத்தா கிட்ட அல்தியா விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. நான் அன்னைக்கு பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு. என் தாத்தாவை கூட்டிட்டு நான் உள்ள போனேன். இன்னொரு சடங்கும் பண்ணாங்க. என்னையும் டேவிட்டையும் 2 கரும்புகளை கொடுத்து அதை பிடிக்க சொல்லி என் தாத்தா காதலை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு அவர் சொல்ல சொல்ல எனக்கு அல்தியாவோட ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது. அல்தியா என்ன நினைச்சிருப்பாளோ, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாளோ அப்படின்னு தோண்டிட்டே இருந்தது. வீட்டுல எல்லாரும் சடங்கு முடிஞ்சிட்டு கிளம்புன உடனே நானும் அல்தியாவை தேடி ஓடுனேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு போனேன். நான் அவகிட்ட மன்னிப்பும் கேட்டேன். என்னை மன்னிச்சிரு அல்தியா, நான் உன்னை விட்டு கொடுத்து பேசியிருந்திருக்கவே கூடாது. ஒருவேளை நான் அப்ப உண்மையே சொல்லியிருந்தா நிச்சயமா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒண்ணு நடந்தா நம்மளோட லைஃப்ல மறுபடியும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணுவேன். ஆனா இதை நம்ப அல்தியா, நான் பேசும்போது நீ எவ்வளவு காயப்பட்டியோ அதை விட அதிகமாகவே அது என்ன காயப்படுத்துச்சு அல்தியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டு. பட் அவ ரொம்பவே காயப்பட்டிருந்தா. ஜீத், இது நமக்கு சரி வரும்னு எனக்கு தோன்றல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னான். அவ அப்படி அந்த சொன்னதும் என்னால் அந்த வார்த்தையை கூட தாங்க முடியல. நான் ஓடி போய் அழுதேன். அல்தியா ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுறாத அப்படின்னு கெஞ்சினேன். ஆனா நான் அவளுக்கு ஏற்படுத்தின காயம் அதை விட பெருசா இருந்தது. நான் எப்பவும் நீ என்னை காதலிக்கிறத நினைச்சு பெருமையா நினைக்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்பெல்லாம் நீ என்னை ஒளிஞ்சு மறைஞ்சு வந்து பார்க்க வரத பார்க்கும்போது நான் என்னமோ உனக்கு கீப் மாதிரி எனக்கு தோணுது. அது என்னை அவமானப்படுத்துற மாதிரி. அது மட்டும் இல்லை டேவிட், என்ன மன்னிச்சிரு ஜேட். நீ என் பக்கத்துல இல்லாத போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீ இப்ப டேவிட் கூட என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு தான் என் மனசுல என்ன ஓடும். அப்படி எதுவும் நடக்காது அப்படின்னு என் மூளைக்கு தெரியும். ஆனா என் மனசு உனக்காக தவிச்சிட்டே இருக்கும். எங்க நான் உன்னை இழந்துருவனோ அவன் கிட்ட மறுபடியும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதல் ஜெண்டரை பார்த்து வர்றது இல்லைன்னு. டேவிட் உன்னை காதலிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அவனோட காதல் உன்னையும் மாத்திருச்சுன்னா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வலியை கொடுக்குதுன்னு உன்னால உணர முடியலையா? உணர முடிஞ்சாலும் நிச்சயமா நீ கண்டுக்க மாட்ட ஜேடி. ஏன்னா உனக்கு என்னை விட உன் ஃபேமிலி தானே முக்கியம். அதனால தானே நீ என்ன தியாகம் பண்ணிட்ட. நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே ஒண்ணுதான் ஜேடி. நான் உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறம் அப்படி ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. இதுக்கு மேலேயும் இந்த உறவை நம்ம தொடர்ந்து போறது அர்த்தம் இல்லை. நம்ம உறவை இன்னைக்கே முடிச்சுக்கலாம் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு போனான். நான் அன்னைக்கு ரொம்பவே அழுது அவளை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அவளை தடுக்கவே முடியல. நான் வீட்டுக்கு போனேன். டேவிட் கிட்ட அழுது புலம்புனேன். அவையே என் சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனேன். டேவிட் என்னை ஹக் பண்ணிக்கிட்டு ஒண்ணு வேண்டாம்னு சொன்னான், அது அல்தியாக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தினேன். பட் எனக்கு அப்படி தோணல. நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டதாவே ஃபீல் பண்ணேன். நான் அவளுக்கு கால் பண்ணேன். அவன் நம்பரை மாத்திட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால அவளை விட முடியல. நான் அவளை பார்க்க நேரா வீட்டுக்கே போனேன். அல்தியா அவளோட ரூம்ல இருந்தான். நான் அல்தியா கதவு தர, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கத்துனேன். பட் அவ திறக்கவே இல்லை. என்கிட்ட பேச அல்தியா, இது என்னால தாங்கிக்கவே முடியாது, தயவு செய்து கதவு தர, என்கிட்ட பேசு அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி நான் கதவுக்கு வெளியே நின்று கெஞ்சிட்டு இருந்தேன். வீலா என்னை தரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியே தள்ளனா. அவளுக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை, நீங்க இருந்து கிளம்பணும். அப்பவும் எனக்கு போக விருப்பம் இல்லை. நான் வெளியே நின்று அல்தியான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். காதல் எவ்வளவு வலியை கொடுக்கும் அப்படின்னு நான் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா அவளும் கஷ்டப்பட்டிருப்பான். அவ என்கிட்ட என் வாழ்க்கையில அவளுக்கான ஒரு சரியான இடத்தை தான் எதிர்பார்த்தேன். பட் என்னால அதை அவளுக்கு கொடுக்கவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் என் ஃபேமிலியையும் அதே அளவுக்கு நேசிக்கிறது தான். நான் அவளை நினைச்சிட்டே வீட்டுக்கு போனேன். அங்க என் அப்பா எனக்கு இன்னொரு ஷாக்கு கொடுத்தாரு. நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு நாளைக்கே போறோம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு ரீசனா என் தாத்தா என்னையும் அல்தியாவும் ஒன்னா பார்த்தது சொன்னார். அது மட்டும் இல்லாம நீ என் முடிவை மதிப்பேன்னு நான் நினைக்கிறேன்,
மறுபடியும் எனக்கு எதுவும் ஆகிறதுக்கு நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணார். என் அப்பா சொன்னதை கேட்டதும் எனக்கு அல்த்தியா கிட்ட ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. என்னால அவகிட்ட எதுவுமே பேசாம எல்லாத்தையும் சரி பண்ண முடியாம இங்கிருந்து கிளம்ப முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ நான் விழா வீட்டுக்கு கால் பண்ணேன். அவகிட்ட அல்த்தியாவோட நம்பரை கேட்டேன். அவதான் என் சக்கா அழுத்தியாச்சு. அவ எப்படி எனக்கு தருவா? நம்பர் அவ தரவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் நீ இதையாவது சொல்லிடு. என்னோட ஹனிமூன் ட்ரிப் நாளைக்கே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது அல்த்தியா கிட்ட சொல்லிடு. என்னால் அவகிட்ட எதுவும் சொல்லாம போக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் அப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னை யாரோ இருட்டறையில போட்டு லாக் பண்ண மாதிரி, என்னை சுத்தி எதுவும் தெரியாம என்னோட மூச்சை யாரோ அடைச்ச மாதிரி, என் நெஞ்செல்லாம் பாரமா மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து என் அம்மா, நாங்க எல்லாரும் ஹனிமூன் ட்ரிப்பை நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கோம். ஸ்பெஷலி உங்க அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், கவலைப்படாத, உனக்கும் டேவிட்டுக்கான ஸ்பேஸையும் நாங்க கொடுப்போம், அப்பதானே எங்களுக்கு ஒரு அழகான பாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு வெடிக்க ரெடியா இருந்தேன்னா வெடிக்கவும் ஆரம்பிச்சேன். எதுக்காக எல்லாரும் என்னை இவ்வளவு ப்ரெஷர் பண்றீங்க? என்னால இந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியலம்மா. தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்க எல்லாரும். நீங்களும் அப்பாவும் என்னை ப்ரெஷர் பண்ணதாலதான் நான் டேவிட்டை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நான் டேவிட்டை காதலிக்கவே இல்லைம்மா. நான் அல்த்தியாவை தான் காதலிச்சேன். அல்த்தியாவை தான் இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கு. நான் அவ கூட மட்டும்தாம்மா இருக்க விரும்புறேன் அப்படின்னு கத்துனேன். என் அம்மா, நீ நிஜமாவே மாறிட்டே நினைச்சேன் ஜேடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் நீங்க நினைக்கிற மாதிரி மாறணும் தாம்மா நினைக்கிறேன். பட் என்னால முடியல. நான் முயற்சி பண்ணி ரொம்பவே தோத்து போயிட்டேன் அப்படின்னு அழுதேன். என் அம்மா அதுக்கு ஒண்ணு சொன்னாங்க. நாங்க இதெல்லாம் பண்றதே அதுக்கு தாம்மா. இப்படி பண்றதால நீ குணமாயிருவமா அப்படின்னாங்க. எனக்கு வந்தது கோவம். குணப்படுத்துறீங்களா? இது என்ன நோயாமா? நீங்க, அப்பா, டேவிட் எல்லாரும் சேர்ந்து என்ன குணப்படுத்துறதுக்கு? டேவிட்டை கல்யாணம் பண்ணி நான் அல்த்தியாவையும் இழந்துட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளிருக்கீங்கன்னு தெரியுதா? நான் யாரு கூட இருக்க விரும்புறேனோ அவளை நான் யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அப்படி இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதை நினைச்சு அவ ரொம்பவே அப்செட்டா இருந்தா. அடுத்து என்ன ஹனிமூன் அனுப்ப போறீங்க, அது எப்படிமா அவளால தாங்கிக்க முடியும்? அவளும் இதெல்லாம் நினைச்சு எனக்காக வெயிட் பண்ணி உங்ககிட்ட இருந்து மறைஞ்சு இருந்து வெறுத்து போயிட்டாமா. என்னால் அவளை இழக்கவே முடியல. என்னால் அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. அதே நேரத்துல என்னால உங்களையும் இழக்க முடியலம்மா. இன்னும் நான் என்னதான் பண்ணணும்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரேடியா நான் செத்து போயிட்டா எல்லாமே சரியாயிருமோ அப்படின்னு தோணுது. எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரொம்ப வலிக்குதுமா.